கெட்டி மேளம் சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாரும் கார்டன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. "ஏங்க இன்னும் 2டே வருஷம் தானே, இப்ப எதுக்கு கவலைப்படுறீங்க? நம்ம துளசிக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு, அஞ்சலிக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டுதுன்னா, அதுக்கப்புறம் நம்ம கடமையே முடிஞ்சது. எப்படியோ பல்ல கடிச்சுக்கிட்டு இந்த 2 வருஷத்தையும் காலத்த ஓட்டுங்க. அப்புறம் நம்ம 2 பேரும் நிம்மதியா இருக்கலாங்கிறாங்க லட்சுமி. ஆமா லட்சுமி, நீ சொல்றதும் சரிதானுங்கிறாங்க. பாட்டி சொல்றாங்க, "இத பாருடா சிவராமா, இந்த வீட்ல நம்ம எல்லாரும் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நாமளும் போயிட்டோம்னா, பாவம் அஞ்சலி ஒருத்தியும் தானே இருப்பா. அவ பேச்சு துணைக்கு கூட ஆள் கிடையாது. மாப்பிள்ளை காலையில போயிட்டு பொழுதோட தான் வராரு. அவ ஒருத்தி என்ன பண்ணுவா? அவளை நம்ம ஒரு வாரத்துக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கலாமான்னு கேக்குறாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? மாப்பிள்ளையும் தனியாத்தானே இருப்பாரு. அவர் பாவம் அல்ல வாங்குறாங்க சிவராமன். அவர் அன்னைக்கு திருவிழாவுக்கு வந்துட்டு வேலை பார்த்த மாதிரி நம்ம ஊர்ல வந்து வேலை பார்க்கட்டும்டா. அஞ்சலி பாவம், அவளையும் கூட்டிட்டு போயிடலாங்கிறாங்க பாட்டி. சரிம்மா, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு கூட்டிட்டு போலாங்கிறாங்க சிவராமன். வெற்றி துளசி சொல்லிட்டு போனதையெல்லாம் நினைச்சு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஏப்பா அண்ணி மட்டும் ஓகேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஊரே ஜெகஜோதியா நாம கலக்க வச்சிருக்கலாம். ஆனா அவங்க என்னடான்னா, தாலி கட்டினவன உயிரே போனாலும் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. நீ என்னடான்னா உன்னோட லவ்வையும் சொல்ல மாட்டேங்கிற, இருட்டுல போய் தாலியை கட்டிட்டு வந்து இப்ப சொல்லவும் தயங்கி நிக்கிறியேங்கிறாங்க. டேய், தாலி கட்டும்போது கட்டிட்ட, ஆனா இப்ப என்னடான்னா தாலி கட்டினவனை ஏத்துக்குவியான்னு கேட்டா, என் உயிரே போனாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு போற துளசி. துளசி இப்படி ஒரு முடிவு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் நான் என்னதான் செய்யட்டுங்கிறாங்க வெற்றி. ஆமா, தாலி கட்டினவன் திருட்டு பையன், ஏதோ பொறுக்கி பையனு தானே அண்ணி நினைச்சிருப்பாங்க. உன்ன மாதிரி நல்லவன்னு தெரிஞ்சிருந்தா அண்ணி ஏத்துக்குவாங்க, நீ தான் சொல்லாம மறுக்கிறியேங்கிறாங்க. ச்சே, நான் யாரை உயிரா நினைச்சனோ அவளுக்கே பெரிய துரோகம் பண்ணிட்டேங்கிறாங்க வெற்றி. இல்ல நண்பா, உனக்காக நாங்க உயிரையே கொடுப்போம். உன்னை விட நல்ல மாப்பிள்ளை துளசிக்கே அமைய வாய்ப்பே கிடையாதுங்கிறாங்க அவங்க நண்பன். உன்னைய தவிர வேறொரு மாப்பிள்ளை துளசிக்கு பார்த்துருந்தாலும் அவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை இருக்குன்னு தெரியுமாங்கிறாங்க. டேய், நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க வெற்றி. ஆமாண்டா, ஏற்கனவே பார்த்த மாப்பிள்ளை ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு போற மாப்பிள்ளைக்கு சின்னதா ஒரு காயம் ஆயிட்டா கூட அதுக்கு ராசி சரியில்லைன்னா அண்ணி தான் மோசமா பேசுவாங்க. ஆனா நான் சொல்றேன் கேளு, நீ தான் அன்னைக்கு சரியான ஜோடி. ஆனா நீ எதுவும் சொல்ல மாட்டே, அவங்கள சந்தோஷமா நீ வச்சுக்குவே, ஏத்துக்குவே இல்ல. நீ தான் சரியான ஜோடிப்பா, நல்லா யோசிச்சு பாருங்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல, குழப்பமா இருக்குதுங்கிறாங்க வெற்றி. இதுல குழப்பத்தோட நிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீங்க வீட்டுல சொல்லிட்டு அண்ணிய மனப்பூர்வமா ஏத்துக்கிறது தான் நல்லது. நடந்த விஷயங்கள் அத்தனையும் உண்மையை சொல்லிடுங்கங்கிறாங்க. நான் பெரிய பூகம்பம் வெடிக்கத்தான் செய்யும், அதையும் சமாளிச்சு தான் ஆகணும். பிரச்சனை உருவானத்தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. நீ ஏன் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிருன்னு சொல்றாங்க வெற்றியோட நண்பன். வெற்றியும் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க அஞ்சலி வீட்டுல சிவராமன், லட்சுமி, பாட்டி இவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. அப்போ சிவராமன் அஞ்சலியை நாங்க ஊருக்கு கூட்டிட்டு போறோம், இங்க நாங்க 4 நாள் கூடவே இருந்துட்டோமா, எங்களுக்கும் அங்க அவ இல்லாதது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால அவ கூட வந்தானா எங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். 4 நாள் அவளை எங்களோட அனுப்பி வைங்கன்னு கேக்குறாங்க. மாப்பிள்ளை உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க லட்சுமி. ஐயோ, உங்க பொண்ணை நீங்க உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு கேக்குறீங்க, இதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? தாராளமா கூட்டிட்டு போங்கங்கிறாங்க. எங்க ஒரு 4 நாள் தானே, நான் போயிட்டு வரேங்கிறாங்க அஞ்சலி. 4 நாள் தானே, போயிட்டு வா அஞ்சலிங்கிறாங்க. ஆமா, அந்த 4 நாள் நீங்க எங்க வீட்டுல இருந்தே ஆபீஸ் போலாமலன்னு கேக்குறாங்க பாட்டி. அதெல்லாம் அப்படி எனக்கு செட் ஆகாது அஞ்சலி, நீ கிளம்பு, அவங்கெல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாரு, சீக்கிரம் கிளம்புன்னு சொல்லதும், சரிங்க, எனக்கும் அக்கா அண்ணி எல்லாத்தையும் பார்க்கணும் போல தோணுது, அதுக்கு தான் அஞ்சலி நீ போயிட்டு வான்னு தான் சொல்றேன் பாரு, நீ போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை, உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்ங்கிறாங்க மகேஷ். மாப்பிள்ளை நீங்க என்ன சொல்லுவீங்களோன்னு நாங்க பயந்துகிட்டே இருந்தோம்னு சொல்றாங்க லட்சுமி. அத்தை, நான் உங்களுக்கு மருமக மட்டும் இல்ல மக, உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் நீங்க என்கிட்ட தயங்காம கேட்கலாங்கிறாங்க. சரிங்கிறாங்க லட்சுமி. மகேஷ் தனியா வந்து யோசிக்கிறாங்க, எப்படி அஞ்சலியை போக விடாம தடுக்கிறது? அஞ்சலி மட்டும் அங்க போனானா எல்லாத்தையும் உளறிடுவாளே, என்ன செய்யலான்னு கத்தி ஒண்ணு கையில எடுத்துக்கிறாங்க. கத்திய கையால அறுத்துக்கிறாங்க. இந்த பக்கமா பாட்டி அங்க கிச்சன் பக்கமா இருந்து வந்துட்டு இருக்கிறத மகேஷ் கவனிக்கல. அப்பா, என்ன வெயில், எவ்வளவு தண்ணியை குடிச்சாலும் தாகமே அடங்க மாட்டேங்குதேன்னு பாட்டி தண்ணி குடிச்சிட்டு வெளியில வந்து பார்க்கும்போது, ஐயோ அம்மானு மகேஷ் கத்துறத பார்த்ததும் ஓடி வந்து பாட்டி, ஐயோ மாப்பிள்ளை என்னாச்சுன்னு பதறாங்க. அது ஒண்ணும் இல்ல பாட்டி, ஜூஸ் போடலான்னு நான் பழத்தை கட் பண்ணினேன், கையை அறுத்துக்கிட்ட தெரியாமங்கிறாங்க. ஐயோ எவ்வளவு ரத்தம் பாருங்கிறாங்க. அஞ்சலி நீ போய் முதல்ல பேண்டேஜ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சிவராமன். முருகனும் அஞ்சலியும் மகேஷ் கை விரலுக்கு கட்டு போட்டுடுறாங்க. என்ன மாப்பிள்ளை இது, புறப்படுற நேரத்துல இப்படி கண்ணு பட்டாப்புல ஆயிப்போச்சுங்கிறாங்க சிவராமன். ஐயோ மாமா, இதெல்லாம் பல கட் பண்ணும்போது இதெல்லாம் சாதாரண நடக்கிற விஷயம் தானே, இதுக்கெல்லாம் கவலைப்பட்ட எப்படி? அஞ்சலி நீ ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்கிறாங்க மகேஷ். இல்லங்க, உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி போகட்டுங்கிறாங்க. நான் இன்னொரு நாள் வரேன், வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிருங்கன்னு சொல்றாங்க அஞ்சலி. லட்சுமி அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. என்னங்க மாப்பிள்ளை, எங்களுக்காக நீங்க எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சீங்க, ஆனா உங்களுக்கு பாருங்க இப்படி ஆயிப்போச்சு, வருத்தமா இருக்குதுன்னு லட்சுமி அம்மா சொல்லிட்டு இருக்கும்போது பாட்டி சொல்றாங்க, சரி சிவராமா, இன்னும் 2 நாள் நாம மாப்பிள்ளைக்கு சரியாகிற வரைக்கும் இங்கேயே இருக்கலாமான்னு கேட்குறாங்க. மகேஷ்க்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ, என்னது இந்த பாட்டி மறுபடியும் இங்க தங்குறேன்னு சொல்றாங்களே. பாட்டி, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக எதுக்கு மாமாவை 2 நாள் லீவ் போட வைக்கிறீங்க? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது ஒரு சின்ன காயம்தான் அப்படின்னு மகேஷ் சமாளிக்கிறாங்க. சிவராமன், லட்சுமி, பாட்டி எல்லாரும் கிளம்பலான்னு கிளம்பி வராங்க. அங்க ரேவதி முருகன் வருவான்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தம்பி சொல்றாங்க, என்னக்கா மச்சான் இன்னைக்காவது வருவாரா, அவர்கிட்ட இன்னைக்கு லவ்வ சொல்லிருவியான்னு கேக்குறாங்க. டே, கண்டிப்பா நான் இன்னைக்கு சொல்லத்தான் போறேங்கிறாங்க ரேவதி. இத பாருக்கா, ஆள் அப்படி இப்படின்னு இருந்தாலும் லவ்வ அவன் சொல்லாம உன்னை சொல்ல வைக்கிறான் பாரு, அங்க நிக்கிறான் உன் மச்சான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது
கந்துவட்டிக்காரர் வந்து ரேவதி கிட்ட பணத்தை கேட்குறாங்க. ரொம்பவே அநாகரிகமா பேசும்போது ரேவதி சொல்றாங்க, "இத பாருங்க மரியாதையா பேசுங்க. நானும் மாசம் மாசம் உங்களுக்கு வட்டி குடுத்துட்டு தானே இருக்கேன். ரேவதி எத்தன நாளைக்கு உங்ககிட்ட வட்டி வாங்கிட்டே இருக்குது? அசலே குடுக்காம நீ ஓடிட்டீன்னா என்ன பண்றது? என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் எங்க ஓடிற போறேன்? இங்க தானே கடை போட்டிருக்கேன். இங்க தான் இருக்க போறேங்கிறாங்க." ஆமா இப்படித்தான் சாம்பிராணி கடைக்காரன்னு சொன்னா அவன் ஓடிட்டான்ல. ரேவதியோட அம்மா வந்து, "என் தம்பி நீங்க குடுத்த பணத்துக்கு மேலேயே நாங்க வட்டி குடுத்துட்டோம். இதுக்கு மேலேயும் நீங்க பணத்த குடுத்தா எங்கப்பா போறதுங்கிறாங்க. ஏம்மா கடன் வாங்குனா அசல் குடுத்து தானே ஆகணுங்கிறாங்க. அண்ணே கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. எப்படியாவது உங்க பணத்த நான் கடன் அடைச்சிடுறேங்கிறாங்க ரேவதி. இத பாரும்மா வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். நாளைக்கு காலையில நான் வருவேன். எனக்கு பணத்த குடுத்துறணும். இதுக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்குனவங்க குடுக்காம விட்டா அவங்களுக்கு என்ன கதி ஆச்சுன்னு நீயே வேணாலும் கேட்டு பாருங்கிறாங்க. பணத்த ரெடி பண்ணி வையின்னு சொல்லிட்டு அந்த கந்து வட்டிக்காரர் போறாங்க. ரேவதியோட அம்மா பயப்படுறாங்க. ஐயோ! கந்து வட்டிக்காரனுக்கு பணம் குடுக்கலைன்னா அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான் ரேவதிங்கிறாங்க. அம்மா அவன் என்ன பண்ணிட முடியும்? இங்க பாரு கந்து வட்டி கேஸ் எல்லாம் இப்ப ஸ்ட்ராங்குமா, ஏதாவது சிக்கல் பண்ணட்டும் அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ரேவதி. மகேஷ் அஞ்சலி வீட்டுல இருந்து சிவராமன், லட்சுமி, முருகன் இவங்க எல்லாரும் ஊருக்கு கிளம்புறாங்க. கிளம்பி வெளியில வந்ததுக்கு அப்புறம் அண்ணனே உயிரை வர அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வீட்டுக்குள்ள ஓடுறாங்க. ஓடுனதும் புடவை நகை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து முருகன் கையில கொடுக்குறாங்க. இது எதுக்குன்னு கேக்குறாங்க முருகன். இது எல்லாம் கொண்டு போய் அன்னிக்கிட்ட நான் கொடுத்தான்னு கொடு சரியா அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் வேண்டவே வேண்டாங்கிறாங்க முருகன். அட சொன்னா கேளு இந்தா கொண்டு போ. அஞ்சலி பாசமா கொடுத்ததா மறுக்க முடியாம முருகன் சரின்னு வாங்கிட்டு போறாங்க. இதை மகேஷ்க்கு பிடிக்காம வேண்டாம் வெறுப்பா பார்த்துட்டு இருக்காரு. வெற்றி வீட்டுல பாட்டி ஈஸ்வரன் கிட்ட சொல்றாங்கப்பா, வர்றவங்க எல்லாரும் வயிறார சாப்பிட்டு போகணும், சாப்பாடெல்லாம் நல்லா இருக்கணுங்கிறாங்க. அம்மா என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? கதிரோட கல்யாணம் எவ்வளவு சிறப்பா கொண்டாடணும் அதே மாதிரி தான் வெற்றியோட கல்யாணமும் நல்லா சிறப்பா கொண்டாடிடலாமா, சாப்பாடெல்லாம் பிரமாதமா செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ முனுசாமி வராரு. டேய் வாப்பா முனுசாமி, சம்மந்தி வாங்க வாங்க உட்காருங்கன்னு வரவேற்கிறாங்க. முனுசாமி வந்ததும் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நீங்க 2 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும்ப்பான்னு ஆசீர்வாதம் பண்றாங்க. வெற்றியோட அம்மா வராங்க. கல்யாண வேலையெல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்குதுன்னு கேட்கும்போது, அது ஏன்னே கேட்குறீங்க, நிற்கவே நேரமில்ல ஓடிக்கிட்டே இருக்கோங்கிறாங்க. சரி பத்திரிக்கை போட ப்ரூஃப் எல்லாம் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. இன்னும் இல்லடா, அது இன்னைக்கு தான் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது வந்ததும் உடனே உனக்கு நான் கொடுக்குறேன். அதில் ஏதாவது குற்றம் குறை ஏதாவது இருந்தால் சொல்லிடுப்பா, முன்னாடியே சொல்லிடு, இல்லைன்னா அதனால நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிக்காதீங்கிறாங்க ஈஸ்வரன். மீனாட்சி இதோ முனுசாமிக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வான்னு ஈஸ்வரன் சொல்றாங்க. சரிங்க மாமான்ட்டு போறாங்க லட்சுமி. ஏய் எனக்கு காப்பி எல்லாம் வேண்டாம்டா, எனக்கு கல்யாண வேலை நிறைய கிடக்குதுங்கிறாங்க. ஏன்டா உன் வீட்டில் தான் கல்யாணம் மாதிரி பேசிட்டு இருக்க, எங்களுக்கும் கல்யாண வேலையெல்லாம் இருக்கு, நாங்களும் பார்க்கத்தானே போறோம், காப்பி குடிச்சா ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லவும், இல்லடா எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, எல்லாம் நான் தான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, நானே பார்க்கணும்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், கல்யாணத்துக்கு நீ யாரெல்லாம் கூப்பிடலான்னு இருக்கேன்னு கேட்கவும், என்ன செய்யறது தலைவர் கூப்பிடலான்னு இருக்கேன், ஆனா நம்ம 2 பேரும் ஒன்று சேர்றதுல தலைவருக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குதுங்கிறாங்க ஈஸ்வரன். ஆமா உங்க தலைவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கவும், அது ஏன் சொல்ற, அவருக்கும் அதே நிலைமை தான், இருந்தாலும் அவருக்கு அதில் கொஞ்சம் சின்ன சந்தோஷம் இருக்குங்கிறாங்க. அப்படியா, அது அப்படியாடா, அவருக்கு இந்த தொகுதியிலேயே எம்எல்ஏ பதவி கன்ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால தான் அவர் சந்தோஷப்படுறாருங்கிறாங்க முனுசாமி. நம்ம 2 பேர்த்தையும் தலைவருங்க நம்ம ஒரே மேடையில் பார்க்க போறாங்க அப்படித்தானே அப்படின்னு ஈஸ்வரன் கேட்கவும், ஆமாண்டா, கட்சி தலைவர்லேருந்து கட்சி தொண்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளை பற்றி தான் ஒரே பேச்சு. ஆனால் சில பேர் எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா, இவங்க இப்படி தான் சில நாள் ஒன்றா இருப்பாங்க, சில காலத்தில் அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சிருவாங்கன்னு வேற பேசிக்கிறாங்கடா. அன்றைய காலத்துக்கு நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி ஒன்றா இருந்து நிரூபித்து காட்டணுங்கிறாங்க வெற்றியோட அம்மா. ஆமாம்மா நீ சொல்கிறதும் சரிதான், ஆனால் இன்னும் சில பேர் என்னங்கிறாங்க, இந்த கல்யாணமே வேற நடக்காதுன்னு வேற சொல்கிறாங்க, அதான் எனக்கு நினச்சா பயமாக இருக்குதுங்கிறாங்க முனுசாமி. அண்ணே என்ன சொல்கிறீங்க, யார் இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க வெற்றியோட அம்மா. அம்மா நீ ஒன்றும் பதறாத, நம்மளுக்கு வேண்டாதவங்க நம்ம மேலே வெறுப்பில் இருக்கிறவங்க தான் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுக்காக நம்ம என்ன விட்டு கொடுத்துருவோமா, நீ ஒன்றும் பதறாதம்மா, அதெல்லாம் குறிச்ச தேதியில் குறிச்ச நேரத்தில் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், யார் என்ன சொன்னாலும் சரி இந்த கல்யாணத்தை சிறப்பாக நல்லபடியாக நடத்தி முடிச்சிடணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க பேசுகிறத கேட்டுட்டு என்னடா இது, இவங்க போகிற வேகத்தை பார்த்தா உடனே கல்யாணத்தை வச்சு முடிச்சிடுவாங்க போல இருக்கு, இதுக்கு ஏதாவது நம்ம உடனே பண்ணி ஆகணும்னு நினச்சிட்டு போகிறாங்க வெற்றி. சிவராமன், லட்சுமி, பாட்டி, முருகன் 3 பேர் வீட்டுக்கு வராங்க. கவிதா வந்ததும் அடடே வாங்க வாங்கன்னு வரவேற்கிறாங்க. என்ன கவிதா, நாங்கெல்லாம் வீட்டில் இல்லாத போது நீ சுதந்திர பறவையாக இருந்திருப்பீங்கிறாங்க. ஐயோ பாட்டி அப்படியெல்லாம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் நாங்கெல்லாம் யாரும் இல்லாத போது உன்னை யாரும் குறை சொல்லியிருக்க மாட்டாங்க, நீயும் சுதந்திரமாக தானே இருந்திருப்பீங்கிறாங்க. அப்படி இல்லை பாட்டி, குறை சொல்கிறவங்க இருந்தால் தான் நம்ம தப்ப என்னங்கிறத நம்ம திருத்திக்க முடியும், எல்லாம் இல்லாமல் வீடே வெறிச்சோடி போச்சு தெரியுமாங்கிறாங்க கவிதா. ஏன் லட்சுமி, நாம இல்லாத இவன் நினைச்சு பார்த்துருப்பாளான்னு கேட்குறாங்க பாட்டி. கண்டிப்பா நினைச்சு பார்த்துருப்பாங்கிறாங்க லட்சுமி. மருமக ரொம்ப நல்ல பொண்ணு, கூட்டு குடும்பத்துக்கு தான் இவ ஆசைப்படுவா, 1000 தான் இருந்தாலும் சண்டை சச்சரவெல்லாம் வந்தா இவ சமாளிப்பாத்தேங்கிறாங்க லட்சுமி. கவிதா தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கவிதா நீ வரலின்னு அஞ்சலி எவ்வளவு வருத்தப்பட்டா தெரியுமாங்கிறாங்க. நான் வரேன்னு தானே சொன்னேன், நீங்க தான் வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டீங்கிறாங்க. சரி அதனால என்ன, அடுத்த முறை போகும்போது எல்லாரும் போலாங்கிறாங்க பாட்டி. தீபா வந்ததும் அத்தை மாமா நீங்க எல்லாரும் இப்பதான் வந்தீங்களான்னு கேட்குறாங்க. அட ஆமா, சரி தீபா நீ சாப்பிட்டியா, கேசவன் எங்கேன்னு கேட்குறாங்க.
தீபா ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, ஒரு வேளை சாப்பிடலைன்னா என்ன உசுரா போயிடும். நானும் சமையலெல்லாம் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு முகத்த திருப்பிக்கிட்டு போறாங்க தீபா. இத பார்த்து லட்சுமி புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன கவிதா, வீட்ல ஏதாவது சண்டையா? அவ என்ன உன்ன பார்த்து முகத்த திருப்பிக்கிட்டு போறா? என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க கவிதா. அவங்க அப்படி பண்ணிட்டு போறதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அத்தைங்கிறாங்க கவிதா. இல்லையே கவிதா, நீங்க 2 பேரும் பேசிக்கிறது, நடந்துக்கிறது எல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போல இருக்குங்கிறாங்க சிவராமன். ஆமாம்மா, அவ ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கிறா. அவ தான் சம்பாதிக்கிறாளா, நான் வீட்ல வெட்டியா உட்காந்துட்டு இருக்கேனா. எப்படியெல்லாம் திமிரா பேசுறா பாருங்க மாமா. அடடா, இவ சொல்றத பார்த்தா 2 பேரும் கொடுமையை பிடிச்சுக்கிட்டு சண்டை போட்டிருப்பாங்க போல இருக்குங்கிறாங்க பாட்டி. என்னம்மா கவிதா, நீ தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. அவ இந்த வீட்டுக்கு வந்து அடுத்து சின்ன பொண்ணு. அவ ஏதாவது கூடுதலா பேசினா கூட நீ தானமா அனுசரிச்சுட்டு போகணும். அத்தே, நானும் எவ்வளவுதான் அனுசரிச்சு போறது. நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? அவ அந்த மாதிரி தான் நினைக்கிறா. சுயமரியாதைங்கிறது எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே. அவளுக்கு அவ வேலை பெருசுனா எனக்கு என் வேலை தானே பெருசு. வீட்டு வேலைன்னா என்ன சின்ன வேலையா? என் வேலையை யாராவது மட்டுமா பேசினா என்னால பொறுத்துக்க முடியாது அத்தை. சிவராமன் தீபாவை கூப்பிடுறாங்க. தீபா வந்ததும் என்ன கவிதை ஏதோ சொல்கிறேன், என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. ஆமாம், இவங்களுக்கு தான் இந்த வீட்டில் குடும்பத்தையே தலை மேலே தூக்கி வச்சு தாங்குற மாதிரி பேசுகிறாங்க மாமா. இவங்களுக்கு தான் என்னமோ இந்த வீட்டில் உரிமையும் வேலையும் அதிகமாமே. நான் மட்டும் என்ன சமையல் கட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்கிறேன். என் வேலை அந்த மாதிரி இருக்கு. நான் என்ன செய்யட்டும், நானும் சமையல் கட்டுக்குள்ளே போகலான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என் வேலையை நான் பார்த்து தானே ஆகணுங்கிறாங்க தீபா. எப்படா நீங்கள் எல்லாம் வருவீங்கன்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவங்க எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க தீபா. ஏய், நீ தாண்டி எனக்கு டார்ச்சர் கொடுத்தேன்னு கவிதாவும் 2 பேரும் சட்டை போட்டுக்கிறாங்க. தீபா, கவிதா போது நிறுத்துங்க. என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எங்க முன்னாடியே இப்படி நடந்துக்கிறீங்க. விட்டா எங்க முன்னாடியே அடிச்சுக்குவீங்க போல இருக்கு. இத பாருமா கவிதா. தீபா, 2 பேரும் வெவ்வேறு வீட்டுல இருந்து வந்திருந்தாலும் இந்த வீட்டுல உங்க 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் அக்காவும் தங்கச்சியும் தான். அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் இப்படியா சண்டை போட்டுக்குவீங்க? அதுவும் ஒரு சின்ன விஷயத்துக்காக. இத பாருமா தீபா, கவிதாவுக்கும் உன் மேல வருத்தம் இருக்கலாம். ஆனா உன்னை விட்டு கொடுக்காம தானே அவ எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யறா. இத பாரு கவிதா, தீபாவும் அதே மாதிரி தான். என்ன பொருள் வாங்கினாலும் அக்காவுக்கு வேணும் அக்காவுக்கு வேணும்னு உனக்கும் சேர்த்து தானே வாங்குறா. மனசுக்குள்ள உங்க 2 பேத்துக்கும் பாசம் இருக்கு. ஆனா வெளியில தான் இப்படி அடிச்சுக்கிறீங்க. அது ஏன் கவிதா? சொல்லுங்க 2 பேரும். முருகன் பொருத்தமா சொல்றாங்க. பாட்டிக்கு புரியல. 2 பேத்துக்கும் ஈகோவா. அததான் அவன் அப்படி சொல்றான்னு சொல்றாங்க சிவராமன். ஓஹோ, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான் பாருங்கிறாங்க. பாருமா கவிதா, தீபா 2 பேத்துக்கும் ஒரு கருத்து சொல்றேன் கேட்டுக்கோங்க. பெரிய காட்டு அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன கங்கு போதும். அதே மாதிரி தான் எப்பேற்பட்ட குடும்பமா இருந்தாலும் இந்த பாலா போன ஈகோவால அழிஞ்சு போயிடும். நம்ம குடும்பத்துக்கு அப்பேற்பட்ட பாலா போன ஈகோ வேண்டாம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். 2 பேரும் கை கொடுத்துக்கங்கிறாங்க சிவராமன். லட்சுமி சொல்றாங்க, என்ன மறுபடியும் முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க? மாமா சொன்னது கேட்கலையா? அட முறைச்சிக்காதீங்க, 2 பேரும் கை கொடுங்க, ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு லட்சுமி அம்மா கவிதாவையும் தீபாவையும் ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க. கை கொடுத்துக்கிட்டீங்களா, மறுபடியும் எதுக்கு கஞ்சத்தனமா சிரிக்கிறீங்க? நல்லா சிரிச்சுக்கோங்கடி. நீ தீபா கிட்ட மன்னிப்பு கேளு, தீபா நீ அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க லட்சுமி. கவிதாக்கா, நானும் கொஞ்சம் அதிகமாக தான் உங்களை பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு தீபாவும் மன்னிப்பு கேட்குறாங்க. அத்தை, சின்ன விஷயம் தான், இதை போய் 2 பேரும் பெருசா பேசியிருக்காங்க பாருங்கிறாங்க லட்சுமி. முருகன், கொஞ்சம் இருங்க நான் வந்துடுறேன்ட்டு சமையல் கட்டுக்குள்ள ஓடுறாங்க. அட, இவன் எதுக்குடா போறான் அப்படின்னு பார்த்தா அங்க சர்க்கரை எடுத்துக்கிட்டு வராங்க. சர்க்கரை எடுத்துட்டு வந்து தீபாவுக்கும் கவிதாவுக்கும் கொடுக்குறாங்க. அட, சர்க்கரை எடுத்துட்டு வந்துட்டான் பாரு. சரி சரி, இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். இந்தாங்க 2 பேரும் சர்க்கரையை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஊட்டிக்கோங்கன்னு லட்சுமி அம்மா சொல்லவும் தீபா கவிதா 2 பேரும் அந்த சர்க்கரையை எடுத்து மாத்தி ஊட்டிக்கிறாங்க. சர்க்கரையா இனிப்பா இருக்கணும் எப்பவும் சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க லட்சுமி. அடடா, பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பாருமா, குடும்பத்துல சந்தோஷங்கிறது காசு பணம் மட்டும் இருந்தா போதாது. எல்லா விஷயத்திலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். என் பிள்ளையும் அப்படிதான் விட்டு கொடுத்து போய் குடும்பத்துல சந்தோஷமா எல்லாரும் கூட்டு குடும்பமா இருக்கணும்னு அவன் ஆசைப்படுவான். அவசியம் நம்ம நிறைவேற்றி நாங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கிறது மட்டும் இல்ல, எங்க காலத்துக்கு அப்புறமும் நீங்க 2 பேரும் இதே மாதிரி குடும்பத்தை சந்தோஷமா வழிநடத்திக்கிட்டு போகணுமா, அதுதான் எங்களோட ஆசைங்கிறாங்க பாட்டி. சரிங்க பாட்டி, நாங்க இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமா ஒத்துமையா இருப்போம்னு சொல்லிட்டு கவிதாவும் தீபாவும் போய் அவங்கவங்க வேலையை பார்க்க போறாங்க. இங்க வெற்றி தனியா நடமாடிட்டு இருக்காங்க. அப்ப யோசிக்கிறாங்க, திவ்யா வெற்றி தோள் மேல சாஞ்சு சீக்கிரமா நம்ம கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. துளசி அவங்க தாலி எடுத்து காட்டி இதை யார் கட்டுனாங்களோ அவன் கையாலேயே இதை கழட்ட வைக்கணுங்கிறாங்க துளசி. என்ன தலைவா, நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்க, போற வேகத்தை பார்த்தா உனக்கும் திவ்யாவுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க போல இருக்குன்னு வெற்றியோட நண்பன் சொல்றாங்க. இல்லடா, அது என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதுங்கிறாங்க வெற்றி. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலைன்னா நாங்க உசுரை விட்டுருவோன்னு உங்க அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்கன்னா நீ பேசாம இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தானே ஆகணுங்கிறாங்க. இல்லடா, அப்படியெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன், எங்க அப்பாவும் அம்மாவும் அப்படி சொல்லவும் மாட்டாங்கங்கிறாங்க வெற்றி. என்ன நடந்தாலும் சரி, என் வீட்டுல என் காதலை பத்தி சொல்லிடலான்னு இருக்கேன். ஆனா என்னால திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாதுடா. கண்டிப்பா என் காதலை இன்னைக்கு நான் வீட்டுல சொல்லி தெரியப்படுத்த தான் போறேங்கிறாங்க. ஆமாடா, இதை ரொம்ப லேட் பண்ணாத, நீ கூடி சீக்கிரம் உன் காதலை உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிருங்கிறாங்க. முனுசாமி பத்திரிக்கையோட வந்து திவ்யாவை கூப்பிடுறாங்க. இந்த திவ்யா, இது எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோ, இதுல ஏதாவது திருத்ததா இருந்தாலும் திருத்திக்கலாங்கிறாங்க.
எல்லாம் சரியா இருக்குப்பா. ஆனா டேட் தான் போடலையேங்கிறாங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது நம்ம சொல்ற தேதி தான் போடுவாங்க. இன்னும் 10 நாள் இருக்குல்ல. அதுல நம்மளுக்கு எது சௌகரியமோ அந்த தேதிய குறிச்சுக்கலாங்கிறாங்க. அப்பா 10 நாளுங்கிறது அதிகமா இருக்கு. இன்னும் பக்கத்துல இல்லையான்னு கேட்கறாங்க. அடே அப்பா! விட்டா இவ இன்னைக்கே போய் அவங்க வீட்ல வாழ ஆரம்பிச்சுருவா போல இருக்குங்கிறாங்க திவ்யாவோட அம்மா. திவ்யா, கல்யாணத்துக்கு அப்புறமா நீ எங்களை எல்லாம் விட்டு ரொம்ப தூரம் போய் வாழ்ந்துட்டு இருப்பியோன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா நீ எங்க பக்கத்துலயே தானே இருக்க போற. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க முனுசாமி. அப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் 6 மாசம் இங்க, 6 மாசம் அங்க. மாப்பிள்ளை கிட்ட டீல் போட போறேங்கிறாங்க. ஏம்மா அவர் ஒத்துக்குவாரான்னு கேட்குறாங்க திவ்யாவோட அம்மா. கண்டிப்பா ஒத்துக்க வைக்கத்தான் போறேன். இதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறாங்க திவ்யா. இந்தாங்கப்பா நல்லா இருக்கு. சரி இந்த பத்திரிக்கை அங்க கொடுத்துருங்கன்னு சொல்லி திவ்யா கொடுக்குறாங்க. முனுசாமி அதை வாங்கும்போது எப்படியே தவறு விட்டுறாங்க. கீழே விழுந்துருது. இதை பார்த்ததும் திவ்யாவும் திவ்யாவோட அம்மாவும் என்னங்க இது பத்திரிக்கை தவறிச்சேங்கிறாங்க. அபசகுணமாவும் இருக்குதுன்னு சொல்றாங்க. அட என்னம்மா நீ தான் போய் அபசகுணங்கிற திவ்யா கொடுக்கும்போது நான் வாங்க ஏதோ ஒரு கை தவறிடுச்சு எல்லாம் ஒரு அபசகுணமா அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுக்கிறாங்க முனுசாமி. திவ்யா நினைச்சு அழுகுறாங்க. என்னம்மா இதுக்கு எதுக்கு போய் அழுகுற பத்திரிக்கைனா கீழே விழத்தான் செய்யும். இதையெல்லாம் போயுமா பெருசா எடுத்துக்கிட்டு அழுகுவேங்கிறாங்க. இல்லப்பா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வெற்றினா எனக்கு ரொம்ப உயிர்ப்பா. திவ்யா சொல்றாங்க நான் வெற்றி கூட ஏற்கனவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். அவர் இல்லைன்னா நான் இருக்கவே மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே அவர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து எனக்கு விருப்பப்பட்டது எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த கல்யாணத்தையும் எனக்கு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடத்தி கொடுங்கப்பான்னு கேட்குறாங்க திவ்யா. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுப்பா. திவ்யா நீ ஒன்றும் கவலைப்படாத. வெற்றி நம்ம பையன். இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா யார் என்ன சொன்னாலும் சரி நீ அந்த வீட்டு மருமகதான்னு சொல்றாங்க முனுசாமி. இதை பாருங்கப்பா எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலைக்காகவும் வெற்றியை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். சின்ன வயசுலேருந்தே வெற்றியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்காகவும் எதுக்காகவும் நான் வெற்றியை விட்டு கொடுக்கவே மாட்டேன். எனக்கு கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் இருந்தேன். வெற்றியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னதும் சரின்னு நான் சமைச்சதுக்கு காரணமே வெற்றி எனக்கு பிடிக்குங்கிற காரணத்தினால தான். திவ்யா எனக்கும் புரியுது. கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் வராது. நீ தைரியமா இரு. உனக்கு வெற்றி தான். வெற்றிக்கு நீ தான். உங்கள் 2 பேத்துக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேங்கிறாங்க முனுசாமி. சரிப்பா அப்படின்னு திருப்தியோடு போகிறாங்க திவ்யா. என்ன சிவகாமி திவ்யா இப்படி இருக்கிறாளேங்கிறாங்க. ஆமாங்க அவளை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே. ஒரு விஷயத்தை விரும்பிட்டேன்னா அதை அடையாமல் விடமாட்டா. அவள் கல்யாண விஷயத்தில் எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது. தெரியாமல் கூட எந்த விஷயமும் நடந்துடக்கூடாதுங்க. பார்த்து எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கங்கிறாங்க. மகேஷ் கையில் கட்டுப்பட்டுருக்கிறத பார்த்து அஞ்சலி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன அஞ்சலி சின்ன காயம் தானே இதுக்கு எதுக்கு அழுகிற? இல்லைங்க எங்கள் வீட்டிலேருந்து வந்தவங்களை கவனிச்சுக்கிட்டு நான் உங்களை கவனிக்காமல் விட்டது என்னோட தப்பு. சரி வாங்க கிளினிக்கு போகலாங்கிறாங்க. சின்ன காயத்துக்கெல்லாம் யாராவது கிளினிக் போவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்கிறாங்க மகேஷ். அஞ்சலி நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணுங்கிறாங்க. நீங்கள் எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்கன்னு அஞ்சலி கேட்கவும், ஆமா உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டாங்க. எனக்கு கையில வெட்டுப்பட்டதுனால நீ போக மாட்டேன்னு மறுத்துட்டேன். இந்த சின்ன காயத்துக்காக என்னை விட்டு நீ போக மாட்டேன்னு சொன்னது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்குங்கிறாங்க. இல்லைங்க இப்படி இருக்கும்போது உங்களை எப்படி நான் விட்டுட்டு போவேங்கிறாங்க அஞ்சலி. அட அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட சொல்லு நீ போகணும்னு நினைச்சா நான் உன்னை கொண்டு வந்து உங்க வீட்டில் விட்டுட்டு வரேங்கிறாங்க மகேஷ். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு தோல் மேல செஞ்சுக்கிறாங்க அஞ்சலி. எனக்கு என்னமோ டாக்டர் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டா பரவாயில்ல. ஒருவேளை காயம் ஆழமா இருந்து இன்ஸ்பெக்ஷன் ஆயிட்டா என்னங்க செய்யறது? டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க அஞ்சலி. அஞ்சலி நீ தான் காயத்துக்கு மருந்து கொடுத்துட்டியே அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி போகணும்னு கேட்குறாங்க. நான் மருந்து கொடுத்தனா? நான் என்ன பண்ணேனா அப்படின்னு அஞ்சலி கேட்கவும், அட நீ தான் கட்டி பிடிச்சியே அதுதான் எனக்கு மருந்துங்கிறாங்க. அட போங்க இவ்வளவு ஆழமா கத்தியில கிளிப்பட்டு இவ்வளவு வலியோட இருந்துக்கிட்டு உங்களுக்கு கேலிங் கிண்டலும் தானா? போங்க நீங்க ஆஸ்பத்திரி வராது எனக்கு கோவம் தான் அப்படின்னு செல்லமா கோச்சுக்கிறாங்க அஞ்சலி. அஞ்சலி கோவத்தை பார்த்து மகேஷ் சிரிக்கிறாரு. லட்சுமி அம்மா துளசியை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு வர்றாங்க. துளசி அவங்க அம்மாவை பார்த்ததும் சந்தோஷமா அம்மா அஞ்சலி எப்படி இருக்கா பார்த்துட்டு வந்தீங்களன்னு கேட்கவும், ஆமாம்மா அஞ்சலி நல்லா தான் இருக்கா. ஆமா நீ போய் வெற்றியை பார்த்தியா? வெற்றி என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க லட்சுமி. வெற்றி சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. சில பேருக்கு மேல சந்தேகமா இருக்கு. அவங்க யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காருன்னு சொல்றாங்க துளசி. நானும் வெவ்வேறு வழியில முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். என் கூட வேலை செய்யற ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா அந்த கோயில்ல சிசிடிவி கேமரா இருக்கும் இல்லையா அது மூலமா கண்டுபிடிக்கலான்னு தான் இருக்கேம்மா. அந்த வீடியோ மட்டும் நமக்கு கை கிடைச்சிருச்சுன்னா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாமல்ல. நானும் முயற்சி பண்றேங்கிறாங்க துளசி. அட ஆமல்ல சரி இந்த விஷயத்த நீ வெற்றி கிட்ட சொல்லிடு. இல்லம்மா முதல்ல அந்த சிசிடிவி கேமராவை நான் தான் பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா சொல்லிக்கலான்னு இருக்கிறேங்கிறாங்க. அப்படியா சரிம்மா. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ கொஞ்சம் தைரியமா இருக்கணும். எதுக்காகவும் நீ இதை நினைச்சு வருத்தப்படக்கூடாது சரியா? அப்புறம் நீ அஞ்சலி நீ வரலைன்னா அவ ரொம்ப வருத்தப்பட்டா. உனக்கு லீவு கிடைச்சதும் நீ போய் அஞ்சலி கூட 2-3 நாள் இருந்துட்டு வா. அவளும் கொஞ்சம் தனியா தானே இருக்கா. நீயும் போயிட்டு வந்தா உனக்கும் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்குமாலன்னு சொல்றாங்க லட்சுமி. சரிம்மா இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறமா நானும் அஞ்சலி வீட்டுக்கு போறேங்கிறாங்க துளசி. சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சுன்னு சொல்றாங்க. துளசி அதை போய் பாக்குறாங்க. அதுல பார்க்கும்போது வெற்றி தான் திரும்பி வராங்க. துளசி வெற்றி கிட்ட இது எப்படி கேட்கறதுன்னு புரியாம அப்படியே வெற்றியவே பார்த்துட்டு இருக்காங்க. வெற்றிக்கும் உண்மையை சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. புரிதலுக்கும் தவிப்புக்கும் நடுவுல இந்த தாலி யார் கட்டினாங்கிறது தெரியாமையே துளசி கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லாமலேயே வெற்றி துளசிய பொண்டாட்டியை ஏத்துக்கிறாங்க. இதனால திவ்யா குடும்பமும் வெற்றியோட குடும்பமும் பழையபடி பெரிய கலவரத்திலையும் சண்டையிலையும் முடிஞ்சிருக்கு. கட்சிக்காரங்க எல்லாரும் முனுசாமியும் ஈஸ்வரமூர்த்தியும் 2 பேர்த்தையும் கேவலமா பேசிட்டு இருக்காங்க. தொண்டர்கள் முதற்கொண்டு எல்லாரும் அசிங்கமா பேசுறத கேட்ட முனுசாமி ஈஸ்வரமூர்த்தி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கிறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.